தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவுக்கு கடத்த முயன்ற ஹவாலா பணம் கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கேரள மாநிலம் ஆரியங்காவு பகுதியில் சோதனையில் ஈடுபட்ட போது காரில் கடத்தப்பட்ட 15,10,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை அறிவோம். செய்தியாளர் தங்கம் இணைகிறார். தங்கம், இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டார்களா? அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறதா? விவரங்கள். அதாவது தமிழக கேரள எல்லை பகுதியான கேரள மாநிலம் ஆரியங்காவு பகுதியில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது வாகன தணிக்கையின் போது தமிழகத்திலிருந்து கேரளா நோக்கி சென்ற தமிழக பதிவில் கொண்ட ஒரு ஸ்கார்பியோ வாகனத்தை மதித்து போலீசார் சோதனை செய்தனர். அப்போது அந்த வாகனத்தில் இருந்து ஒரு சிவப்பு கலர் பேக்கில் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டீஸ் இருப்பது தெரிய வரவே அது தொடர்பான ஆவணங்களை போலீசார் கேட்டுள்ளனர். ஆனால் அதுக்கு உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லாத நிலையில் அந்த நபரை காரையும் போலீசார் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். அப்போது அந்த நபர் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமசாமி என்பவரின் மகன் பாண்டியன் என்பதும், அவர் கேரளாவுக்கு பணத்தை கொண்டு செல்வதும், ஆனால் யாரிடம் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாது எனவும், தன்னை ஒரு நபர் தொடர்பு கொள்வார் என குறிப்பிட்ட நிலையில் தான் இந்த பணத்தை எடுத்துச் செல்வதாகவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பாண்டியனை கைது செய்த கேரளா போலீசார் அவரிடமிருந்து ஹவாலா பணம் ரூபாய் 15,10,000 பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக தமிழக கேரள எல்லை பகுதியில் புலிகள் வழியாக சமீப காலமாக பல்வேறு கடத்தல் சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரயிலில் ரூபாய் 44 லட்சம் மதிப்புள்ள பணம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது காரில் கடத்தப்பட்ட ஹவாலா பணம் 15,000 பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.